Hi guys. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒர்க்கிங் வித் சிஎஸ்வி ஃபைல்ஸ். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் ஃபைல்ஸ்னா என்ன, ஃபைல் ஹேண்ட்லிங்லாம் என்ன, பைத்தானில் அது எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, எப்படி க்ளோஸ் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது ஒரு ஃபைலில், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் என்னென்ன, அதில் பைனரி ஃபைல்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும், டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும், இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, now we are going to learn about CSV files. ஓகே, ஸோ இப்போ வாட் ஆர் த CSV files அப்படின்னா, ஃபுல் ஃபார்ம் ஆஃப் CSV இஸ் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். அதாவது நம்மளோட ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா, யூஸ்வலாக டெக்ஸ்ட் ஃபைல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்பேஸ் விட்டு இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே எடுத்துக்கிட்டோம்னா, யூ நோ தட் சிஎஸ்வி ஃபைல்ஸ் ஆர் டெலிமிட்டட். இப்போ இதை வந்து ஸ்பேஸ் விட்டு எழுதிருக்கும். இது நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல். ஓகே, இதுவே சிஎஸ்வி ஃபைல்ஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இந்த ஸ்பேஸுக்கு பதிலாக வில் பி யூசிங் சம் அதர் சிம்பிள்ஸ் லைக் கமா. ஓகே, ஸோ இங்க வந்து செப்பரேட்டட் வித் கமா, அதுதான் வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூஸ், தட் இஸ் சிஎஸ்வி ஃபைல்ஸ். ஓகே, ஸோ இது எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல ஸ்டோர் ஆகுது. ஓகே, லைக் ஸ்ப்ரெட்ஷீட் ஆர் டேட்டாபேஸ். ஸோ இது வந்து whenever you try to open a CSV file, it will get opened in Excel only. ஓகேவா, மோஸ்ட்லி சிஎஸ்வி ஃபைலோட டிஃபால்ட் ஃபைல் என்ன அப்படின்னா, சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி ஃபைல்ஸ் தான், ஐ மீன் எக்ஸல் தான். ஓகே, ஸோ இட் இஸ் செப்பரேட்டட் வித் கமா அண்ட் ஸோ இங்கே வந்து ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சிஎஸ்வி ஃபைலை ஹேண்டில் பண்ணுறது தான் நமக்கு வந்து ஒரு பெட்டர் வேயாக இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம பண்ணணும், இப்போ சிஎஸ்வி ஃபைலில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா we have to import சிஎஸ்வி. ஓகே, ஸோ சிஎஸ்வி மாடியூல் இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, அண்ட் இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, ஒரு ஒரு வேர்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கமாவை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஒரு வேர்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு எண்ட் ஆஃப் எவ்ரி வேர்ட் அ கமா ஷுட் பி ஆடட். இதுதான் இதோட ப்ராசஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பைத்தான் சிஎஸ்வி மாடியூல்ஸ். ஸோ இங்கே வந்து சிஎஸ்வி மாடியூல் என்ன இருக்குது அப்படின்னா, ரீட் அண்ட் ரைட் டேப்லோ டேட்டா அண்ட் சிஎஸ்வி ஃபார்மேட். ஸோ இந்த சிஎஸ்வி மாடியூல் என்ன நமக்கு கொடுக்குது அப்படின்னா, அந்த டேப்லர் ஃபார்மேட்டில் இருக்கிற டேட்டாவை எப்படி ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து இட் ப்ரொவைட்ஸ் டூ ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், ரீடர் அண்ட் ரைட்டர். ஓகே, ஸோ ஆஸ் வி நோ ஃபார் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் ரீட் ரைட் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே ரீடர் ரைட்டர் வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ரீடர் ஃபார் ரீடிங், ரைட்டர் ஃபார் ரைட்டிங் ஆன் டு த சிஎஸ்வி ஃபைல், தட்ஸ் இட். ஓகே, ஸோ வாட் இஸ் த சின்டாக்ஸ் ஃபார் இம்போர்ட்டிங் சிஎஸ்வி, இம்போர்ட் சிஎஸ்வி, தட்ஸ் இட். Okay, and then if you are not importing CSV module, you cannot use reader, writer and split functions. Fine. So next, how to open and close CSV file. This is just like your normal text and binary file statements. Okay, so you will be specifying for opening, you will be specifying the extension. ஓகே, ஸோ நம்ம பைனரிக்கும் டெக்ஸ்ட் ஃபைலுக்கும் என்ன பண்ணுவோம், எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபார் டெக்ஸ்ட் ஃபைல் இட் இஸ் டாட் டிஎக்ஸ்டி, பைனரிக்கு டாட் டிஏடி போட்டோம். இங்கே சிஎஸ்விக்கு என்ன பண்ண போகிறோம்னா டாட் சிஎஸ்வி தான் போட போகிறோம். ஓகே, தட் இஸ் த எக்ஸ்டென்ஷன். அண்ட் தென் என்ன நம்ம டெக்ஸ்ட் ஃபைலுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜர் தான், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அண்ட் தென் எப்படி ஓப்பன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் க்ளோஸ் பண்ண போகிறோம், தட் இஸ் யூசிங் ஃபைல் ஆப்ஜெக்ட், ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் க்ளோஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ எப்படி ரைட் பண்ணணும் சிஎஸ்வி ஃபைல் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து இட் இஸ் லைக் கன்வர்ஷன் ஆஃப் நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல் இன்டு அ டெலிமிட்டட் ஃபார்மேட். அதுதான் வந்து சிஎஸ்வி ஃபைலை ரைட் பண்ணுறதுக்கான ஃபார்மேட். ஸோ ஆஸ் ஐ செட் வி ஹேவ் ரைட் ஃபங்க்ஷன்ஸ். இங்கே நமக்கு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, சிஎஸ்வி டாட் ரைட்டர், ரைட்டர் ஆப்ஜெக்ட் டாட் ரைட் ரோ, ரைட்டர் ஆப்ஜெக்ட் டாட் ரைட் ரோஸ். சிஎஸ்வி டாட் ரைட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, சிஎஸ்வி ஃபைலில் டேட்டாவை சிஎஸ்வி ஃபைலில் ரைட் பண்ணும். ரைட்டர் ஆப்ஜெக்ட் ஆர் ரைட் ரோ, ரைட்டர் ஆப்ஜெக்ட் இஸ் டிஃபரெண்ட், ஃபைல் ஆப்ஜெக்ட் இஸ் டிஃபரெண்ட், ரெண்டும் ஒன்று கிடையாது. ரைட்டர் ஆப்ஜெக்ட் டாட் ரைட் ரோ என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரே ஒரு ரோவை மட்டும் எடுக்கும். இங்கே ஏன் இது நம்ம ரோன்னு சொல்கிறோம், லைன் சொல்லலை அப்படின்னா, ஆஸ் ஐ செட் இது டேப்லர் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகுது, தட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அப்போ ஒரு ரோவை மட்டும் ரைட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ரைட் ரோஸ் என்ன பண்ணுது, மல்டிபிள் ரோஸை நமக்கு ரைட் பண்ணி கொடுக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் விச் ஆர் அவைலபிள் இன் சிஎஸ்வி மாடியூல் ஃபார் ரைட்டிங் த கண்டென்ட் இன் டு த ஃபைல். ஓகே, நெக்ஸ்ட் எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரீட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டாவை லோட் பண்ணணும். ஓகேவா, அப்போ அந்த லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இட்டரேட் பண்ணணும், பிகாஸ் வி ஹாவ் சோ மெனி ரோஸ். ஒரு ஒரு ரோவா தான் நம்ம வந்து ரீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால தட் இஸ் இட்டரபிள். இட்டரபிள் இன் த சென்ஸ் லூப்பிங், திரும்ப திரும்ப நம்ம பண்ணிட்டே இருக்கணும், அதுதான் இட்டரேஷன். ஓகே, ஸோ நான் ஒரு ஒரு ஃபைலாக வந்து ஒரு ஒரு ரெக்கார்டாக என்னோட டேட்டாவை வந்து ரீட் பண்ண போகிறேன். இங்கே நான் ரீடர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன், சிஎஸ்வி டாட் ரீடர்.
இது என்ன பண்ணும்? இது வந்து சிஎஸ்வி ஃபைல்ல இருக்கிற டேட்டாவ வந்து நமக்கு லோட் பண்ணி குடுக்கும். ஓகே. ஸோ எப்படி? இட்டரபிள். ஓகே. ஸோ ஒரு ரோவா நமக்கு வந்து ரீட் பண்ணி நமக்கு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் அது பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் பாசிங் டெலிமிட்டட் டேட்டா. ஆஃப்டர் பாசிங் வாட் இஸ் மீன் பை ஆஃப்டர் பாசிங்? ஆஃப்டர் ரிமூவிங் ஆல் டெலிமிட்டட் டேட்டா தட் இஸ் comma. After removing all the comma it will display it on the screen. Okay. So how to write from a CSV file? இம்போர்ட் சிஎஸ்வி மாடியூல், அதுக்கப்புறம் ஃபைலை ஓப்பன் பண்ணணும் சிஎஸ்வி ஃபைலை, அதுக்கப்புறம் ரீட் பண்ணணும். ஓகே. தென் அந்த ரீடர் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும்? இட் வில் ஃபெச் த இன்ஃபர்மேஷன் ரோ பை ரோ. ஓகே. அதுக்கப்புறம் ப்ராசஸ் த ஃபெச்டு சிங்கிள் ரோ ஆஃப் டேட்டா ஆஸ் ரெக்வயர்ட். ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன், just close the file. That's it. Next we are going to see, as usual we are going to, I'm just taking a practical program. So ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ as I said first import CSV பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் நம்ம ஃபைலை ரைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ fs equal to open stew.csv. ஸோ ஸ்டியூங்கிறது என்னோட ஃபைல் நேம், சிஎஸ்வின்றது எக்ஸ்டென்ஷன். ஸோ விச் மீன்ஸ் நான் ஒரு சிஎஸ்வி ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். ஏ இஸ் அ ஃபைல் ஓப்பனிங் மோட். அதுக்கப்புறம் நான் நியூ லைன் கேரக்டர் வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் இங்கே வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது நியூ லைன் கேரக்டரை ஆட் பண்ணியிருக்கணும் at last. Okay, so that is very very important. And இது வந்து EOL லைன், EOL கேரக்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ என்னென்ன EOL கேரக்டர்ஸ் இருக்கு? ஸ்பேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் /n /r/0 இதெல்லாம் வந்து EOL கேரக்டர்ஸ். அந்த மாதிரி இங்க ஒரு EOL கேரக்டர் நம்ம வந்து லாஸ்ட்ல கொடுத்தே ஆகணும். அது எண்ட் ஆஃப் லைனை டிசைட் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறம் w is equal to csv.writer. இங்க நான் வந்து wன்னு என்ன கிரியேட் பண்ணிருக்கேன்னா, இதுதான் வந்து அந்த ரைட்டர் ஆப்ஜெக்ட். நம்ம சின்டாக்ஸ்ல பார்த்தோம் இல்லையா? ரைட்டர் ஆப்ஜெக்ட் டாட் ரைட்டர், இதுதான் இங்க வந்து ஐ மீன் ரைட்டர் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ சிஎஸ்வி டாட் ரைட்டர் எதை ரைட் பண்ண போறேன்? ஃபைல ரைட் பண்ண போறேன். அதனால இங்க நான் வந்து இந்த ஃபைலோட ஆப்ஜெக்டை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஆப்ட் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஒரு வேரியபிள் ஆப்ட்னு எடுத்திருக்கேன், அதை நான் எஸ்ன்னு அசைன் பண்ணி ஒய்ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே. விச் மீன்ஸ் until that opt is y, your loop will be working. So whenever we use while loop we use this. Okay. While opt is equal to y number, that is no, number is equal to ஏதாவது ரோல் நம்பர் வாங்கிக்கிறேன், நேம் வாங்கிக்கிறேன், ஏஜ் வாங்கிக்கிறேன். ஓகே. ஸோ வென் யூ கம்பேர் வித் பைனரி ஃபைல், பைனரியில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நான் சிம்பிள் டெக்ஸ்ட் அது, அதனால அதை வந்து நம்ம வந்து டிக்ஷனரியில் போட்டிருப்போம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிஸ்ட்டில் போடுறோம். ஓகே. ஸோ நான் வாங்கின டேட்டாவை ஒரு லிஸ்ட்டில் போட்டுக்கிறேன். தட் இஸ் நம்பர், நேம், ஏஜ், அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டில் போட்டுக்கிறேன். ஓகே. அப்போ என்னோட ஒரு லிஸ்ட்டுங்கிறது ஒரு ரோ. நெக்ஸ்ட் இதை நான் அசைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு போய் என்னோட ரைட்டர் ஆப்ஜெக்ட் டாட் ரைட் ரோல நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? இது வரைக்கும் நம்ம இன்புட்டை வாங்கி பஃபர்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இங்க வரும்போது தான் இந்த ரைட் ரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது தான் நம்மளோட ஃபைல்ல இந்த நம்ம இன்புட் வாங்கின டேட்டாலாம் போய் ஸ்டோர் ஆகும். Got it? Next, opt is equal to do you want to continue? Do you want to add more information? Yes or no? If they press Y, the loop will continue. When they press N, the loop will come out. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்? வெளியே வரதுக்கு f டாட் க்ளோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ திஸ் பார்ட் இஸ் ரைட்டிங் பார்ட். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம சர்ச்சிங் பார்ட் போகிறோம். சர்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நான் ஃபைலை ரீட் பண்ணணும். ஓகே. ஸோ அகைன் I'm opening my CSV file in read mode. நியூ லைன்ல வந்து நான் ஐ மீன் அந்த EOL கேரக்டர் வந்து /n or /r கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ என்டர் த ரோல் நம்பர் டு பி சர்ச்ட். எந்த ரோல் நம்பர் சர்ச் பண்ணணுமோ அதை நான் வாங்கி NO1ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தட் இஸ் நம்பர் 1. Now row is equal to csv.reader of f. That is row is my reader object. ஓகே. ஸோ அதை நான் வந்து ரீட் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கான அசைன்மெண்ட் தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம ஏற்கனவே டெக்ஸ்ட் ஃபைல் சர்ச்சிங்லேயும் பார்த்துருக்கோம், பைனரி ஃபைல் சர்ச்சிங்லேயும் பார்த்துருக்கோம். ஃபார் டேட்டா இன் ரோ. இப்போ நான் இந்த டேட்டா அப்படிங்கிறது என்னோட வேரியபிள். நம்ம யூஸ்வலாக ஃபார் லூப்ல ஐ வச்சிருப்போம் இல்லையா? இங்கே ஐக்கு பதிலாக டேட்டா வச்சிருக்கோம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ என்ன விச் மீன்ஸ் நான் தேடுற டேட்டா, த டேட்டா விச் ஐ எம் சர்ச்சிங், அது ரோல இருக்கா? ரோங்கிறது என்ன? இங்க ரீடர். ஸோ your reader function, as I said earlier, your reader function will read the content row by row. அப்போ அந்த ரோல இருக்குதா நான் தேடுற டேட்டா? என்ன டேட்டா எனக்கு வேணும்? நம்ம இங்க லிஸ்ட்ல போட்டிருக்கோம். ஸோ லிஸ்ட் ஐட்டம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணணும். ஓகே. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஐட்டம் தான் நான் வந்து சர்ச் பண்ண போறேன். தட் இஸ் நம்பர். தட் இஸ் ஏன்னா இங்க ரோல் நம்பர் தான் கேட்டிருக்கேன். அப்ப ரோல் நம்பர் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஐட்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐட்டம்னா லிஸ்டோட ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா L of 0.
ஓகே, அப்போ டேட்டா ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் ஆஃப் நம்பர் 1. இங்க ஏன் நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சிஎஸ்வி ஃபைல் எல்லாமே ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஓகே, ஸோ நான் சர்ச் பண்ற நம்பரும், தட் இஸ் நான் சர்ச் பண்ற நம்பரும் அங்க என்ஓல ஸ்டோர் ஆயிருக்க நம்பரும் சேமா அப்படின்னு நான் இங்க செக் பண்றேன். அப்படி இருந்துச்சுன்னா ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் டீடைல்னு பிரிண்ட். இது வந்து சும்மா டெக்கரேஷன், ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் டெக்கரேஷன்ஸ் ஐ டன். அதோட நேம், தட் இஸ் டேட்டா ஆஃப் 1, டேட்டா ஆஃப் 2 பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்றேன். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், பிரிண்ட் பண்ணிட்டு இட் வில் பிரேக் த இஃப் கண்டிஷன். ஓகே, இஃப் ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அதால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, இப்போ இந்த இடத்து வரைக்கும் அது இது கண்டுபிடிச்சாதான் ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 எப்போ மாறும், இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது தான். இஃப் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபார் லூப் திரும்ப ஒர்க் ஆகும். பிகாஸ் இட் வில் கோ டு த செகண்ட் ரோ. இஃப் கண்டிஷனை வச்சு செக் பண்ணும், செகண்ட் ரோல இருக்கா, இருந்துச்சுன்னா இந்த இந்த இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகி பிரேக் முடிஞ்சது, ப்ரோக்ராம் விட்டு வெளியே வந்துடும். ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணும், இட் வில் கோ டு த ஃபர் லூப் அகைன். எவ்வளோ நிறைய இது ஒர்க் ஆகும், எத்தனை ரோ இருக்கோ அவ்வளோ ரோக்கும் ஒர்க் ஆகும். சப்போஸ் எல்லா ரோலையும் சர்ச் பண்ணியும் நம்ம டேட்டா கிடைக்கல அப்படின்னா ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0வாகவே இருக்கும். ஓகே, பிகாஸ் இந்த இஃப் கண்டிஷன் ஒர்க்கே ஆகாது. இஃப் ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் வில் ஒர்க். அதுல நம்ம என்ன பண்றோம், ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்றோம். பிகாஸ் அப்ரப்டா நம்மளோட ப்ரோக்ராம் விட்டு வெளியே வரக்கூடாது. ஓகே, பிகாஸ் whenever we play a கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கேம் ஓவர்னு ஒரு மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகணும். அப்படி இல்லை டேரக்டா ஆப்பை விட்டு வெளியே வந்துருச்சு, இல்லை பிளேயிங் பேஜை விட்டு வெளியே வந்துருச்சு, ஹோம் பேஜ் ஆஃப் த கேம்க்கு வந்துருச்சு அப்படின்னா the gamer will get confused, right? So அந்த மாதிரி கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்கு தான் we are displaying a message like game over and this is your score. அப்போ அங்க கேம் ஓவர் கொடுக்குற மாதிரி இங்க என்ன பண்றோம், ரோல் நம்பர் நாட் ஃபவுண்ட்னு ஒரு மெசேஜை டிஸ்ப்ளே பண்ணிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ திஸ் வில் ஹேப்பன் when we use a reader function. Okay, so this is how our program works, and now let me run your program. Okay, so enter roll number. Here we are running the program in append mode. Okay, so I'll just type 1 2 3, that is 3 times 1, and then name. Okay, and then age. Then do you want to continue? Yes. I'll just go like 112, then name, and then age. Okay, now do you want to continue? I'm just pressing no. Okay, so enter the roll number to be searched. Let me give triple one. So student details have been printed. Okay, so now let us run this program once again and go and check for the output. Enter roll number. Do you want to continue? No. Now I'm going to search the roll number which is not present in this. So it is printing the student roll number not found. That's it. CSV file is very, very easy if you understood the binary file and text files. Okay. So hope you understood this concept. So by here, the file handling chapter is getting over. So we'll meet you in the next chapter with a new content. Thank you. Happy learning.